சரி, ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான எங்களை நல்ல பரம தகப்பனே, இந்த அருமையான மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்போ சுவாமி, இந்த தானியேலின் புத்தகத்துல கடைசி அதிகாரம் 12ஆம் அதிகாரத்தை ஆண்டவரை தியானிக்க நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம். சுவாமி, இந்த வேலையை நீர் ஆசீர்வதித்து தாரும். ஆவியானவர் தாமே இந்த வேலையை முழுமையாய் பொறுப்பேற்றுக் கொள்ளும். கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக்கொள்ளவும், அதை ஏற்றுக்கொள்ளவும், அதன்படி நடக்கவும் எங்களுக்கு உதவி செய்யும். சுவாமி, மட்டுமாய் ஆண்டவரே, மிகுந்த கிருபையினால 2 தரிசன புத்தகங்களை முடிக்க நீர் கிருபை பாராட்டியிருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாங்கள் என்ன செய்யணும், எதை படிக்கணும்னு சொல்லி நீர் எங்களுக்கு கற்றுத்தாரோம். நீர் எங்களுக்கு ஆலோசனைகளை தாரோம். எல்லாவற்றையும் உடைய கருத்துல தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம், பொறுப்பேற்றுக் கொள்ளும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். சரி, இப்போ நாம தானியேலின் புத்தகத்தில் கடைசி அதிகாரத்துக்கு வந்துடுறோம். உங்களை எல்லாரும் இந்த கடைசி அதிகாரத்துக்கு மறுபடியாய் தேவன் பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். உங்களை எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நீங்க இத்தனை நாளா எங்களோட கோஆப்ரேட் பண்ணி எல்லாம் தொடர்ந்து வந்ததுக்காக கர்த்தருடைய நாமத்துல உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுது நாம் இந்த 12ஆம் அதிகாரத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம். தானியேலின் புத்தகத்தை நாம் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பித்தோம் என்றால், ஒரு சிறையிருப்புல ஆரம்பித்தோம். அவர்கள் சிறைபிடிக்கப்பட்டு போனார்கள். யூத ஜனங்கள் எருசலேம் கைப்பற்றப்பட்டு யூத ஜனங்கள் சிறைபிடிக்கப்பட்டு சென்றதாக நாம் பார்த்தோம். இப்பொழுது நம்ம என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, அவர்கள் எப்படி ஜெயித்தார்கள். இந்த அதிகாரத்துல அவர்களுடைய ஜெயத்தை நாம் பார்க்கிறோம். அப்போ முதல் அதிகாரத்திலிருந்து இந்த 12ஆம் அதிகாரம் வரைக்கும் ஒன்று மற்றும் நாம தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறோம். அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, கர்த்தருடைய உண்மைத்தன்மை, நிலையான தன்மை, அவர் வாக்கு மாறாத தன்மை. இதை நாம் முதல் அதிகாரத்திலிருந்து தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு வரோம். இந்த அதிகாரத்திலும் தன்னுடைய ஜனங்களை காப்பதில் அவர் எவ்வளவு உண்மை உள்ளவராய் இருக்கிறார், அவர்களுக்காக அவர் எப்படி எல்லாவற்றையும் செய்திருக்கிறார் என்பதை நாம பார்ப்போம். அடுத்ததா இந்த 12ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது முதல் 11 அதிகாரங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் காலத்திற்கு முன்பாக நடைபெற்றதா இருந்தது. அந்த முதல் 11 அதிகாரத்துல நடைபெறுகிற அனைத்து காரியங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் காலத்திற்கு முன்பாய் இருந்தது. அதற்கு இந்த 12ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கறது இனிமே வரக்கூடிய காரியங்களை பொருத்தப்பட்டதா இருக்கு. அதுல முதல் 4 வசனம் இஸ்ரேல் நாடு எப்படி அது தாக்கப்பட்டது என்பதையும், 5ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் இஸ்ரேல் ஜனங்களுடைய துன்ப காலம் எப்படி முடிந்தது என்பதையும் நாம் இந்த 12ஆம் அதிகாரத்துல பார்க்கணும். நம்ம நல்ல ஞாபகத்துல வச்சுக்க வேண்டியது என்னன்னு சொன்னா, இந்த 12ஆம் அதிகாரத்துல இருக்கக்கூடிய காரியங்கள் இது முடிவு கால காரியங்கள், இப்பத்த காரியங்கள் அல்ல. அது தானியேல் காலத்துல நடந்த காரியங்கள் அல்ல, அது முடிவு காலங்களை குறித்து. முடிவுனா என்னன்னா, நமக்கு கூட இல்லை, நம்ம காலத்துல கூட இல்லை, இனி வரப்போகிற, நமக்கும் இனி வரப்போகிற முடிவு காலங்கள், அதை குறித்ததாய் அதிகமா இருக்கிறத நாம பார்க்கிறோம். 12ஆம் அதிகாரத்தினுடைய முக்கியத்துவம் அதுதான், முடிவு கால செய்திகள். இப்போ முதல் வசனத்துக்கு நம்ம வந்தோம்னா, ஆரம்பமே எப்படி இருக்குன்னா, உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதி மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். இப்போ இதுல இருந்து நம்ம ஒன்று காரியத்தை தெரிந்து கொள்கிறோம். என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒவ்வொரு ஜனத்துக்கும், அதாவது ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒரு அதிபதி இருக்கிறார். அது நம்ம போன தடவையே பார்த்தோம். பெர்சிய அதிபதின்னு நம்ம பார்த்தோம். ஒரு ஈவில் ஃபோர்ஸ், ஒரு தீமையான அதிபதியும் இருக்காங்க, ஒரு நன்மையான அதிபதியும் இருக்காங்க. இப்போ யூதர்களுக்கு, அதாவது கர்த்தருடைய ஜனங்களுக்கு, அப்போ இந்த காலகட்டத்துல, இன்றைக்கு நாம் வாழும் காலகட்டத்துல நம்மையும் சேர்த்து, வெறும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய ஜனங்களாகிய நமக்கும் சேர்த்து ஒரு அதிபதி இருக்கார். வானமண்டலத்துல யுத்தம் பண்ணுவதற்காக, நமக்காக போராடுவதற்காக ஒரு அதிபதி இருக்கிறார். இப்போ நம்ம இந்த தானியேல் காலத்துக்கு அந்த காலகட்டத்துல பார்க்கும்போது
வசனம் என்ன சொல்லுதுன்னா, உன் ஜனத்தின் புத்திரருக்காக, அதாவது தானியேலுக்கு சொல்லும்போது, தானியேல் ஒரு யூதன். அதனால தானியேலுடைய ஜனத்தின் புத்திரருக்காக ஒரு பெரிய அதிபதி நிற்பான், எழும்புவான். அவன் யாரு? அவன் பேர் தான் மிகாவேல். இப்ப இந்த மிகாவேல் யாரு அப்படின்னு கொஞ்சம் நாம பார்ப்போம். அப்புறம் அந்த பின்னால இருக்கிற வசனங்களுக்கு வருவோம். மிகாவேல் யாருன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, அவரை பற்றி நம்ம என்ன வாசிக்கிறோம்னா, அவர் பெரிய அதிபதி அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அது வந்து யூதா புத்தகத்துல 9ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். இந்த யூதா புத்தகத்தின் 9ஆம் வசனத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்? அவர் வந்து மோசேயினுடைய உடலை குறித்து பிசாசோடு தர்க்கம் பண்றத பார்க்கிறோம். பிசாசு என்ன சொல்றான்? மோசே உடல் வந்து எனக்கு சொந்தம். அவன் வந்து ஒரு கொலைக்காரன், எபிரேயனை கொலை பண்ணிட்டான், அதனால அவன் வந்து எனக்கு தான் சொந்தம் பிசாசு சொல்லும். ஆனா மிகாவேல் என்ன சொல்றாரு? இல்ல இல்ல, இவர் வந்து எனக்கு சொந்தம் அப்படின்னு அவனோட சண்டை போடுறாரு. அப்ப கடைசியா அதுக்கு மேல அவர் ரொம்ப வார்த்தைகள்ல சண்டை போடுறது இல்ல. பாக்குறோம் பாருங்க, அந்த யூதா 9ல சொல்ற கர்த்தர் உன்னை கண்டிப்பாராகன்னு சொல்லி முடிச்சிருவாரு. நம்ம கூட நிறைய ஆர்கியூமெண்ட் வரும்போது அந்த மாதிரி சொல்லி முடிச்சிடணும். நாம ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது. மிகாவேல் தூதனே அந்த பிசாசோட கர்க்கம் பண்ண, ஏன்னா பிசாசு பயங்கர வஞ்சகன். அவன் அப்படியே பேச வச்சு மிகாவேலையே கீழே வீழ்த்திடுவான். அதனால அவர் சுதாரிச்சுட்டு என்ன சொல்லிட்டாரு? கர்த்தர் உன்னை கவனித்துக் கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. அந்த சமயத்துல நம்ம அத மிகாவேல் வந்து ஜனங்களுக்காக யுத்தம் செய்கிறத ஒரு ஒரு சம்பவம் பார்க்கிறோம். அடுத்ததான் நம்ம இன்னொரு இடத்துல எங்க பாக்குறோம்னா, இந்த 10ஆம் அதிகாரம், தானியேல் 10ஆம் அதிகாரத்திலேயே நம்ம பார்க்கிறோம். காபிரியேல் தூதனுக்கு உதவி செய்தார் மிகாவேல். ஏன்னா அவர் தேவனிடத்திலிருந்து செய்தி தானியேலுக்கு எடுத்துட்டு வராரு. ஆனா அவரை வர விடாம அந்த பெர்சிய அதிபதி என்ன பண்றாரு? 21 நாட்கள் சண்டை போடுறாரு. அந்த சமயத்துல மிகாவேல் தான் வந்து அவரை விடுவித்து தானியேலுக்கு வந்து செய்தி சொல்லும்படியா செய்தார். சோ அது இன்னொரு சம்பவம் பார்க்கிறோம். மூன்றாவது நம்ம வெளிப்படுத்தும் விசேஷம் வாசிச்சிருக்கோம் நம்ம ஏற்கனவே. அதுல 12ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, வான மண்டலத்துல ஒரு பெரிய யுத்தம் நடக்கும். பிசாசின் கூட்டம் சேனைகளுக்கும் மிகாவேலின் சேனைக்கும் ஒரு யுத்தம் நடக்கும். அதுக்கப்புறம் தான் பிசாசு கீழே தள்ளப்படுவான். அப்ப அந்த யுத்தம் எப்ப நடக்கும்? இனிவரும் நாட்களில, கடைசி நாட்களில, இனிவரும் நாட்களில தான் அந்த யுத்தம் நடக்கும். அதாவது அந்தி கிறிஸ்து வெளிப்படுவதற்கு முன்பாக இந்த யுத்தம் நடக்கும். அந்த யுத்தத்துல பங்கு பெறுகிறவர் மிகாவேல். ஸோ மிகாவேல் எங்கெல்லாம் என்ன செய்யறாருங்கிறது நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். ஸோ இது நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதனால இந்த யுத்தம் கடைசியில தான் நடக்கும். அதனால வானமண்டலங்களில பொல்லாத ஆவிகள், துரைத்தன ஆவிகள் எல்லாம் இன்னைக்கும் இருக்காங்க. ஆகாயத்து அதிகார பிரபு யாரு? பிசாசு. அவன் இன்னைக்கு இருக்கான். யோபுவுக்கு நடந்த சிச்சுவேஷன் நமக்கும் ஏற்படும். யோபுவுக்கு எப்படி ஆண்டவர்கிட்ட பர்மிஷன் கேட்டு நம்மளை வாதிக்கிறதுக்கு செய்தாரோ, அது போல நம்மையும் இன்னைக்கும் சோதிக்கிறதும், நம்ம ஜபங்களுக்கு தடை பண்றதும், நம்ம குற்றப்படுத்துறதும் இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்கு. அது ஏன்னா அவன் வானமண்டலத்துல இருக்கிறான். அந்த அந்த மிகாவேல் வந்து சண்டை போட்டு அவனை கீழே தள்ளுற வரைக்கும் அந்த சம்பவம் நடக்கும். அந்த கீழே போடுற சம்பவம் எப்ப நடக்கும்னா, அந்தி கிறிஸ்து வெளிப்படும் வரைக்கும் அது இருக்கும். எப்ப அந்தி கிறிஸ்து வெளிப்படுறாரோ அந்த நாட்கள்ல தான் அந்த காரியம் முடியும். ஸோ அதனால நம்ம ஜாக்கிரதை உள்ளதா இருக்கணும். அதனாலதான் எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம், சர்வாயுத வர்க்கத்தை நீங்க தரித்துக் கொள்ளுங்கள். எல்லா வசனத்தோடும் பாதரட்சையான ஆயத்தம் என்னும் பாதரட்சையோட, விசுவாசம் என்னும் மார்க்கவசம் எல்லாம் போட்டு, ரட்சிப்பெனும் தலை சீரா எல்லாவற்றையும் நம்ம அணிந்தவர்களாய் எப்பொழுது இருக்கணும். ஏன்னு சொன்னா, அதை நம்ம உறுதிப்பட்டு இருந்தாதான் நம்மளால என்ன செய்ய முடியும்? இந்த பிசாசோட வானமண்டலத்துல யுத்தம் செய்ய முடியும். இல்லைன்னா நாம தோத்து போயிடுவோம். அவன் நம்ம ஆட்கொள்றோம். இதனால நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். இதுக்காக தான் பவுல் அதை நமக்கு சொல்றாரு. அப்படி 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்துல கூட நம்ம வாசிக்கிறோம். 6-7 வசனங்கள்ல நம்ம வாசிக்கிறோம். மிகாவேல் தான் அந்த பாவ மனுஷனை தடை செய்கிறவனா இருக்கிறான். மிகாவேல் தான் பாவ மனுஷனை தடை செய்கிறவனா இருக்கான். சோ நம்ம இப்படி டோட்டலா இந்த அதிகாரங்களை நம்ம பார்த்துட்டோம். இந்த மிகாவேல் என்னெல்லாம் செய்யறாரு அப்படின்னு சொல்லி. இதுக்கு முன்னால நம்ம திரும்ப போவோம். அந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா,
அந்த வசனத்துல என்ன வாசிக்கிறோம்னா, யாதொரு ஜாதியாரையும் என்ன போட்டிருக்கு, யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். எந்த நாட்கள்? கடைசி நாட்கள்ல மிகாவில் எழும்புற அந்த சமயத்துல அக்காலம்னு போட்டிருக்கு இல்லையா? அந்த அக்காலம், அது எந்த அக்காலம்? அந்த முடிவு காலம், மகா உபத்திரவ காலம். அந்த நாட்கள் எப்படி இருக்குமா? இதுவரை தோன்றியிராத ஒரு ஆபத்து காலமா இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு. இதை நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு அதை எப்ப இருந்து வரும்னு சொன்னா, அந்த 70வது வாரத்துல கடைசி அந்த 7 வருஷம், அந்த 7 வருஷத்துல பாதியில இருந்து நம்ம என்ன பார்க்கிறோம்? இவ்விதமான ஒரு ஆபத்தை நாம் பார்க்கிறோம். எரேமியா 30:7 நம்ம அதை பத்தி வாசிக்கிறோம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலையும் நம்ம அதை பற்றி வாசிக்கிறோம். அது பயங்கரமான, இதுவரை தோன்றியிராத, இதுக்கு முன்னால இல்ல, இனிமேலும் இருக்காது, அப்படிப்பட்ட ஒரு பயங்கர உபத்திரவ நாட்கள் அந்நாட்களா இருக்கும். அதுதான் அக்காலம்னு சொல்லி அங்க வாசிக்கிறோம். அடுத்ததா நம்ம என்ன பார்க்கிறோம்னா, மறுபடியும் அக்காலத்திலே, இந்த அக்காலம்ங்கிறது முடிவு காலம். இந்த ஒரே வசனத்துல பாருங்க 3 முறை அது சொல்லியிருக்கு. அப்போ அந்த முடிவு காலத்துல என்ன நடக்குது? புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாய் காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். அப்படின்னா எந்த புஸ்தகம்? ஏது புஸ்தகம்? புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறவர்களாய் காணப்படுகிறவர்கள் விடுவிக்கப்படுவார்கள். அப்போ நாம இதுவரைக்கும் வாசிச்ச வேதத்துல நம்ம ஒரு சில புத்தகங்களை பார்த்திருக்கோம். இப்ப நீங்க மல்கியா புத்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அங்க ஒரு புஸ்தகம் இருக்கும், ஞாபக புஸ்தகம் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும். வெளிப்படுத்தல் விசேஷம் நம்ம ஏற்கனவே படிச்சதுல நம்ம பார்த்தோம்னா, உலக தோற்றத்திற்கு முன்பாகவே எழுதப்பட்டிருக்கிற என்னது அது? ஜீவ புஸ்தகம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அது 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 15ஆம் வசனத்துல எல்லாம் நாம அதை பார்க்கிறோம், ஜீவ புஸ்தகம். இப்போ 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல பார்க்கிறோம், லாம்ஸ் புக் ஆஃப் லைஃப், ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகம். இப்ப இதுல கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. இந்த முந்தின புக்கு என்னன்னு சொன்னா, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லா பேரும் கூட அதுல எழுதப்பட்டிருக்கும். அதாவது எல்லா உலக தோற்றத்துக்கு முன்பாகவே பூமியில கூடிய ஜனங்களை குறித்து அதுல எழுதப்பட்டிருக்கும். நம்ம ஒவ்வொருவர் பிறக்கிறதும் எழுதப்பட்டிருக்கும். 139 சங்கீதத்துல எல்லாம் நம்ம வாசிக்கிறோம், நம்ம பேரெல்லாம் எழுதப்பட்டிருக்கும். இந்த லாம்ஸ் புக் ஆஃப் லைஃப்னா எதை அது சொல்லுதுன்னா, ரட்சிக்கப்பட்ட பிறகு எழுதப்படுகிற புஸ்தகம், ரட்சிப்பு பெற்றவர்களுடைய பெயர்கள் எழுதப்படுற புஸ்தகம். இது லாம்ஸ் புக் ஆஃப் லைஃப் 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல பார்க்கிறோம். இந்த பெயர் எழுதப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்கள்? ஞானவான்களாய் இருப்பார்கள். அவர்கள் வான மண்டலத்துல ஜொலிக்கிற நட்சத்திரங்களை போலவும் சூரியனை போலவும், அது மாத்திரம் இல்ல, அவங்க என்ன செய்வாங்களாம்? அநேகரை நீதிக்குட்படுத்துவார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதை 3ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அப்படி அந்த ரட்சிக்கப்பட்ட பெயர் எழுதப்பட்டவர்கள் ஞானவான்களாய் இருப்பார்கள். அவங்க என்ன செய்வாங்கன்னா, 3ஆம் வசனத்துல பார்க்கிறோம், அவங்க அநேகரை நீதிக்குட்படுத்துவார்கள். சரி, அது இருக்கட்டும். இப்போ இங்கே நாம என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, இந்த ரட்சிக்கப்பட்ட இந்த பேரெழுதப்பட்ட புத்தகத்தில் இருக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல மாறிவிடுவார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல மாறிவிடுவார்கள். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல வாசிக்கிறது, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கிறபடி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சாயல் நம்மிலிருந்து வெளிப்படும், அவருடைய மகிமை நம்மிலிருந்து வெளிப்படும். இப்போ புஸ்தகங்களை பார்க்கும்போது இன்னும் ஒரு சில குறிப்புகளை நம்ம இங்க பார்க்கிறோம். அதாவது நம்ம எல்லா வேதத்துல நிறைய இடங்கள்ல இந்த நியாய தீர்ப்பை குறித்தெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். பிரசங்கி கூட சொல்றாரு, கடைசி 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல பார்க்க, சகல எண்ணங்கள் சகல யோசனைகள் எல்லாம் நியாய தீர்ப்புல நிறுத்தப்படும். மத்தேயு 11ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிச்சோம்னா, அங்கேயும் என்ன வாசிக்கிறோம்னா, நம்மளுடைய வார்த்தைகளை எல்லாம் நியாயத்திற்கு கொண்டு வரும்னு சொல்லி. இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் சில ரெக்கார்ட்ஸ் இருக்குது. எப்படின்னு சொன்னா, ஏசாயா 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்னு சொல்லி பாருங்க, அவர்களுடைய நாவும் அவர்களுடைய கிரியைகளும் அவர்களுடைய முக பார்வையும் அவர்களுக்கு விரோதமாய் சாட்சியிடும். அதாவது நம்ம யாரும் பார்க்கலன்னு நினைச்சிட்டு
அவங்க முன்னால நம்ம ஒரு மாதிரி சிரிச்ச மாதிரி பேசிட்டு பின்னால நம்ம வீட்டுக்குள்ளேயோ இல்லைன்னா அவங்களுக்கே தெரியாம பின்னால முகத்தை நம்ம என்ன பண்ணாலும் அந்த முகத்தை பண்ற காரியங்கள்லாம் கூட நமக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுமா கடைசி நாளில். அப்ப நம்ம எவ்வளவு ஒரு ஜாக்கிரதையான ஒரு வாழ்க்கை வாழணும்ன்றத நம்ம இந்த வசனங்கள் மூலமா உணர்த்தப்படுறோம். அதாவது நம்மளுடைய கிரியைகள் நிச்சயமா நியாயம் தீர்க்கப்படும். இப்ப நாவும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப நம்ம பேச்சு வார்த்தை நம்ம நாவனால செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலும் நமக்கு சாட்சி விரோதமாய் சாட்சி சொல்லும். அது மாத்திரம் அல்ல, நம்முடைய முக பார்வை அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம எல்லாவற்றிலும் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஏன்னா எல்லாமே நமக்கு என்ன பண்ணும், சாட்சியா நிற்கும், நமக்கு சாட்சியா நிற்கும். சரி, அப்போ நியாய தீர்ப்புக்கு வருகிறோம். ஏன் சொல்லி நியாய தீர்ப்புக்கு வருகிறோம்னு சொன்னா 2ஆம் வசனத்துல நம்ம என்ன பாக்குறோம்னா, பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகர் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்தெழும்புவாங்க. இந்த நித்திய ஜீவன்கிற வார்த்தையெல்லாம் இங்கதான் முதல்ல சொல்லப்படுது பழைய ஏற்பாட்டுல. இப்ப நம்ம இங்க பாக்குறோம் நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்லி. இப்போ இது என்ன அர்த்தம், சிலர் நித்திய ஜீவன் சிலர் நித்திய இகழ்ச்சிக்கும் நிந்தைக்கும். இது நமக்கு நல்லா தெரியும், எப்பவுமே 2ஆ பிரிப்பாரு சுவாமி நியாய தீர்ப்பு நாள் இல்லைன்னு. இப்போ இங்க 2 விதமான நியாய தீர்ப்பை பார்க்கிறோம். ஒண்ணு என்ன, ஜட்ஜ்மெண்ட் சீட் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் நியாயாசனம் அப்படின்னு இருக்கு 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல. இன்னொன்னு என்னன்னு பாக்குறோம்னா, வெளிப்படுத்தல் விசேஷம் 20ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறபடி வெள்ளை சிங்காசனம். இப்ப இந்த 2 நியாய தீர்ப்பு என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு வருகிறவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா, ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், மகிமையில அவருடைய ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட்ட ஜனங்கள். உடனே அவங்களுக்கு கிறிஸ்துவின் நியாயாசனத்துல ஒரு நியாய தீர்ப்பு இருக்கும். அந்த நியாய தீர்ப்பு என்னன்னு சொன்னா 2 கொரிந்தியர் 5:10 வாசிக்க, அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவர்களுக்கு என்ன இருக்கும், பலன் கிடைக்கும். ஏன்னா நம்ம பெயரெல்லாம் அங்க ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கு. அதனால நமக்கு இந்த வெள்ளை சிங்காசனம் போல நமக்கு அந்த நியாய தீர்ப்பு கிடையாது. நமக்கு நியாய தீர்ப்புன்னு சொல்றது என்னன்னு சொன்னா, நமக்கு என்ன அவன் செய்த காரியத்துக்கு ஏற்ற மாதிரி அவனுக்கு என்ன இருக்குது, பரிசு உண்டு. அப்போ இங்க ரட்சிக்கப்பட்டுட்டு நாம என்ன செய்யக்கூடாது, சும்மா இருக்கக்கூடாது. அப்ப நமக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட்ல நமக்கு ஒண்ணுமே பிரைஸ் இருக்காது, நமக்கு ஒரு கிரீடமும் இருக்காது. இங்க பாருங்க, அவனுக்கு ஒரு கிரீடம் வைக்கிறாங்க. இந்த மாதிரி கிரீடம் எல்லாம் இருக்காது. நமக்கு எந்த ரெக்கக்னிஷனும் இருக்காதாங்க. நம்ம பரலோகத்துக்கு ஆண்டவருடைய பிரசனத்துக்கு போயிட்டு பிச்சைக்காரரா இருக்கக்கூடாதுல்ல. அங்க அவரோடு கூட சேர்ந்து அரசாளுகிறவர்களாய் நாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா நாம என்ன செய்யணும், நாம இந்த உலகத்துல நாம ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம அவருக்காக காரியங்களை செய்யணும். அவருக்காக பாடுகள் உபத்திரவங்களை அனுபவிக்கணும். அவருடைய காரியமாய் அவருக்கென்று சில ஏதோ ஒரு சில வேலைகளை செய்தணும். அதை செய்தமானால்தான் நம்ம அங்க போகும்போது அவருக்கு நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு அவர் அந்த காரியங்களை அவர் ரெக்கக்னைஸ் பண்ணி நமக்கு அவரு கிரீடங்களை கொடுப்பார், கிரீடம் தருவாரு, அதற்கேற்ற பிரதிபலனை தருவார். பிரதிபலன் உண்டு, அவனவனுடைய கிரியைக்கு தக்க பிரதிபலன் உண்டு. அப்ப அந்த பிரதிபலனை நாம அப்பதான் வாங்கி கொள்ள முடியும். சரியா? இப்ப இந்த 2வது இருக்கிற வெள்ளை சிங்காசனங்கிறது என்னன்னு சொன்னா, அது ரட்சிக்கப்படாத ஜனங்கள், உலகத்துல இருக்கிற மெஜாரிட்டி பீப்புள், யாரெல்லாம் இந்த ரட்சிப்புக்குள்ள வரலையோ அவங்க எல்லாருக்கும் இந்த தீர்ப்பு தான், இந்த வெள்ளை சிங்காசன தீர்ப்பு. இப்ப நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம எந்த நியாய தீர்ப்புல நிக்க போறோம்? ஜட்ஜ்மெண்ட் டே அன்னைக்கு கிறிஸ்துவின் நியாயாசனத்தின் முன்பாக நிற்போமா அல்லது வெள்ளை சிங்காசனத்துல நிற்போம்? ஏன்னா வெள்ளை சிங்காசனத்துல நம்ம பார்க்கிறோம், அவ அத்தனை பேரையும் அனுப்பிடுவாங்க. நீங்க பாருங்க, அடுத்த வசனத்துல நம்ம பார்ப்போம், அதனுடைய பலன் என்னன்னு நம்ம பார்ப்போம். பாருங்க, இப்போ இந்த நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கு அப்படின்னு பாக்குறோம்.
இந்த அப்ப நித்திய ஜீவனுக்கும் நிந்தைக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? கல்லறையில இருந்து எந்திரிக்கிறாங்க. அதுக்கு என்ன பேரு? உயிர்த்தெழுதல். கிறிஸ்துவோடு கூட உயிர்த்தெழுதல். வெளிப்படுத்தும் விசேஷத்திலே வாசிக்கிறோம் இதை பற்றி. இங்கேயும் நாம பாக்குறோம். இந்த உயிர்த்தெழுதலை பற்றி தானியேலே சொல்லியிருக்காரு. இந்த உயிர்த்தெழுதல்ன்றது என்ன அப்படின்றது நம்ம வெளிப்படுத்தும் விசேஷப்பவே நம்ம நல்லா வாசிச்சோம். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன். அந்த உயிர்த்தெழுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காரியம் அது பல ஸ்டேஜஸ்ல நடக்குது. அதாவது பல சமயங்களில நடக்கும். ஒரே உயிர்த்தெழுதல் எல்லாரும் ஒன்னா எந்திரிக்கிறதுங்கிறது கிடையவே கிடையாது. அப்படி எங்கேயுமே வேதத்துல சொல்லப்படலை. உயிர்த்தெழுதல் உண்டு. கிறிஸ்துவை போல நாமும் உயிர்த்தெழுவோம். அந்த உயிர்த்தெழுதலுக்கு பேர் முதலாம் உயிர்த்தெழுதல். ஏன்னா பரிசுத்தவான்கள் மாத்திரம்தான் அந்த சமயத்துல எழும்புவாங்க. அந்த உயிர்த்தெழுதல் சமயத்துல நாம இருக்கோமா அப்படிங்கிறத நம்ம நிச்சயப்படுத்திக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். எல்லாரும் உயிர்த்தெழுவாங்கன்னு நாங்க சொல்லவே இல்லை. இது நாம எப்பவும் ஜாக்கிரதையா அறிந்து கொள்ளணும். இந்த முதலாம் உயிர்த்தெழுதல் ரொம்ப முக்கியம். ஏன்னா நாம அதுல பங்கு பெற்றோமானால் நம்ம கிறிஸ்துவோடு கூட அரசாளுவோம். 1000 வருஷ அரசாட்சியில அரசாளுவோம். இல்ல கைவிடப்பட்டவர்களா இருந்தோமானா நாம திரும்ப நியாய தீர்ப்புக்குள்ள போகணும். பாருங்க, வசனம் என்ன சொல்லுதுன்னு, முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமா இருக்கிறான். அப்ப நம்ம இந்த உலகத்துல வாழ்ற வாழ்க்கை எவ்வளவு முக்கியமான வாழ்க்கைங்கிறது நம்ம இங்க பார்க்கணும். இதனுடைய அடிப்படையில தான் நமக்கு நடக்கிற உயிர்த்தெழுதல், நமக்கு நடக்கிற நியாய தீர்ப்பு, நமக்கு கிடைக்கிற பிரதிபலன் எல்லாமே இங்க வாழ்ற இந்த வாழ்க்கையை பொறுத்து இருக்கு. இந்த வாழ்க்கையை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா வாழ வேண்டியவர்களா இருக்கும். அப்படி நம்ம வாழ்ந்தோம்னா தான் வசனம் என்ன சொல்லுதுன்னா, இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. 2ஆம் மரணம்னு வேதத்துல எது சொல்லுது? நரகம், அக்கினி கடல். 20ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல 20 கடைசி வசனம் அப்படிதான் சொல்லுது. அப்ப இந்த 2ஆம் மரணத்துக்கு நமக்கு பங்கு இல்லை. எவ்வளவு ஒரு ஒரு பெரிய நிச்சயத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் பாருங்க. அப்புறம் என்ன சொல்றாரு? இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாழ்வார்கள். அப்போ நமக்கு இன்னொரு நிச்சயத்தையும் கொடுக்கிறாரு. எல்லாருக்கும் இது உண்டு. தனித்தனியா நம்ம அவருடைய நியாயஸ்தானத்தில் நிற்கும் போது நமக்கு ஒரு கிரேட் ஷீட் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க் அப்படின்னு. இது என்னன்னு சொன்னா 1000 வருஷத்துல அரசாளுகிற ஒரு பாக்கியம் அந்த மாதிரி உயிர்த்தெழுந்து அத்தனை பேருக்கும் கிடைக்கும். இதுல ரேங்க் இல்ல, இது எல்லாரும் பாஸ், ஆல் பாஸ். எல்லாருக்கும் அந்த 1000 வருஷ சர்ச்சையில பங்கு உண்டு. யாருக்கெல்லாம்? முதலாம் உயிர்த்தெழுதல்ல பங்குள்ளவர்கள். இந்த முதலாம் உயிர்த்தெழுதல்ல யார் தான் பங்கு பெற்றிருப்பாங்க? ஆண்டவரால ரட்சிக்கப்பட்டவங்க, ஆண்டவருக்கென்று ஊழியல் செய்யறவங்க, ஆண்டவருக்கென்று தியாகம் செய்தவங்க, ஆண்டவருக்கென்று பாடு அனுபவித்தவங்க, ஆண்டவருக்கென்று எதையாவது செய்யணுங்கிற வாஞ்சை உள்ளவங்க, அதற்கென்று வாழுகிறவர்கள், ஆண்டவருடைய மகிமையை வெளிப்படுத்தும் விதமாய் வாழுகிறவர்கள். அவர்களுக்கு இந்த 2ஆம் மரணத்துல பங்கு கிடையாது. எல்லாரும் ஆண்டவருக்கு ஒன்னா அவரோடு கூட அரசாளுவாங்க. ஜட்ஜஸ் மாதிரி உட்காந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க, ஆட்சி செய்வாங்க. அல்லது ஆசாரியரா இருந்து 1000 வருஷத்துல அந்த பலிகளுக்கெல்லாம் அவங்க பிரதான ஆசாரியராய் இருப்பார்கள். பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியம் இந்த முதலாம் உயிர்த்தெழுதல். அதனாலதான் பவுல் என்ன சொல்றாருன்னா, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, நான் எப்படியாயினும் இந்த உயிர்த்தெழுதல்ல பங்கு பெறணும், அதற்குள்ள தகுதி எனக்குள்ள இருக்கணும். அந்த தகுதியை தான் என்னன்னு சொல்றாருன்னா, பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான ஒரு மரணத்தை நானும் சந்திக்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். அந்த தகுதியை நான் பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா எப்படியாயினும் நான் இந்த உயிர்த்தெழுதல்ல பங்கு பெறணும். யார் சொல்றது? பவுல். அவரை ஆண்டவரை எதிர்த்து நின்றவர் அப்படியே மனம் மாறி, வாழ்க்கை மாறி, ஆண்டவருக்கு என்ன ஓடி 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 அநேக திருச்சபைகளை உருவாக்கி எல்லார காட்டிலும் வேகமாய் ஆண்டவருக்கு என்று பணிபுரிந்தவர் அவர்.
அவருடைய வாழ்க்கை எவ்வளவோ பெருசுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். வல்லமை உள்ளது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த பவுலானவரே என்ன சொல்றாருன்னா, நான் எப்படியாயினும் இந்த முதலாம் உயிர்த்தெழுதல்ல பங்கு பெற்றுக்கணும். இந்த வாஞ்சை நமக்குள்ள இருக்கணும். நாமும் எப்படியாவது இந்த முதலாம் உயிர்த்தெழுதல்ல பங்குள்ளவர்கள் ஆக்கணும். அப்படின்னா நாம என்ன செய்யணும்? நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளா மாறணும். இங்க பாருங்க, நமக்கு ஒரு பெரிய ஸ்லாக்கியம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாம் பாடுபட்டு கஷ்டப்பட்டு அவங்க அவங்க வாழ்க்கையில நிறைய தியாகங்கள் செய்து அப்படிதான் அவங்க என்ன பண்ணாங்க, ஆண்டவரை பின்பற்றினாங்க. அவங்க கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களா இருந்தாங்க, விசுவாசத்துல உண்மை உள்ளவர்களா இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன காரியங்களும் ஒருவேளை செஞ்சிருப்பாங்க. ஆனா அதுவும் கூட அவங்க அப்படி விசுவாசத்தோட இருந்தாங்க. ஆனாலும் அவர்களை காட்டிலும் நமக்கு மிக எளிதாக இலவசமாக பரலோகத்தின் எல்லா பாக்கியத்தையும் ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கார். ஏன்னா நமக்காக அவர் சிலுவையில எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தார். அவங்களை காட்டிலும் ஸ்லாக்கியங்கள் பாக்கியங்கள் நமக்கு தான். அதைத்தான் இந்த வசனங்கள்லாம் சொல்லுது. இதை நாம ஜாக்கிரதையாய் நம்முடைய வாழ்க்கைய காத்துக்கொள்ளணும். தானியேல் இதெல்லாம் எழுதினாரே ஒழிய அவருக்கு ஒன்றும் இதெல்லாம் விளங்கல. ஏன்னா அவருக்கு தெரியாது. ஆனா நமக்கு இன்னைக்கு இது எல்லாம் ஆண்டவர் எவ்வளவு தெளிவா சொல்லி கொடுத்து இதுக்கு ஒன்னு சம்பந்தப்படுத்தி இந்த வசனத்துக்கு அந்த வசனத்தையும் ஒண்ணு சம்பந்தப்படுத்தி அவ்வளவு அழகா ஆவியானவர் சொல்லி கொடுக்கிறாரு. இப்ப நாம எப்படி அதை பயன்படுத்தி கொள்றோம், அதுதான் ரொம்ப முக்கியம். சரி, இப்ப இங்க நம்ம 3ஆம் வசனத்துல அதான் பாக்குறோம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தினுடைய இப்பொழுது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். யார் ஞானவான்கள்? நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல வாசிக்கிறபடி, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் ஞானவான். ஏன்னா பரிசுத்தரை அறிகிறது தான் அறிவு. 11ஆம் வசனத்துல நம்ம சில வசனங்களை வாசிச்சோம் பாருங்க. தேவனை அறிய வேண்டிய விதத்துல அறிந்தவர்கள் மற்றவர்களை திடப்படுத்தினார்கள். அங்க ஒரு ஆன்டியோகஸ் எபிஃபானஸ் உடைய ஒரு பயங்கரமான கொடுங்கோலாட்சி நடக்கும்போது அங்கு கொஞ்சம் பேர் யூதர்கள் இருந்தாங்க. அவங்களை எல்லாம் கள்ள மார்க்கத்துக்கு திசை திருப்பிக்கிட்டு இருந்தான் அவன். அப்படி திசை திருப்புகிற மக்களுக்கு ஒத்து போகிறவர்களுக்கு அவன் ஃபேவர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தான். ஒத்து போகாத ஜனங்களை கொண்டிருந்தான். அந்த சூழ்நிலையில தேவனை அறிந்த ஜனங்கள் மற்றவர்களை திடப்படுத்தினார்கள். அறிவுள்ள ஜனங்கள் மற்றவர்களை அறிவை உணர்த்தினார்கள். இதுதான் நாம செய்ய வேண்டிய முக்கிய காரணம். அறிவுள்ளவங்க தேவனை அறிந்தவங்கன்னு என்ன அர்த்தம்? ஆண்டவரை அறிய வேண்டிய விதத்தில் அறிந்திருந்தவர். ஆண்டவரோடு கூட ஒரு என்கவுண்டர் இருந்துச்சு அவங்களுக்கு. ஆண்டவரோட கூட ஒரு சம்பந்தம், அவருடைய வாழ்க்கை மாறினது. அந்த ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் இருந்ததுனால அப்படிப்பட்டவங்க என்ன செய்வாங்க, உடனே மற்றவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுவாங்க. அவங்க சும்மா இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. அநேக நற்காரியங்களை செய்யணும், அநேகரை நீதிக்கு உட்படுத்தணும். அப்படி செய்யும் போதுதான் அவங்க சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் அப்படின்னு சொல்லி இந்த 3ஆம் வசனத்துல நாம வாசிக்கிறோம். இதுதான் அந்த ஞானத்தை பற்றியதான காரியங்கள் தான் நம்ம இங்க பாக்குறோம். ஏசாயா 33 என்ன சொல்லுதுன்னு பாருங்க. பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் மூன்றும் ஒன்னோட ஒண்ணு இணைந்தது. நம்ம எப்ப முழுவா ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டிருக்கோமோ அப்ப நமக்கு ஞான பரத்திலிருந்து வரும், அறிவு கிடைக்கும். அது கர்த்தருக்கு பயப்படுதலோட முடியும். அதுதான் அடிப்படை, அதன் பொக்கிஷம் அப்படின்னு சொல்லி ஏசாயா 33:6 வாசிக்கிறோம். யாக்கோபு 3:17 என்ன வாசிக்கிறோம்னா, அந்த பரத்திலிருந்து வரும் ஞானம் எப்படிப்பட்டதா இருக்கும் சொல்லி ஒரு 7 காரியங்களை வாசிக்கிறோம். சந்தோஷம், சமாதானம், இணக்கம், சுத்தம், இரக்கம், நற்கிரியை, பச்சபாதம் இல்லாம மாயமற்றது அப்படின்னு சொல்லி ஒரு 7 காரியத்துல 7 தூண்களாய் பரத்திலிருந்து வரும் ஞானத்தை குறித்து நாம அந்த யாக்கோபு 3:17 வாசிக்கிறோம். இந்த ஞானவான்கள் தான், இதை கொண்டிருக்கிற ஞானவான்கள். அப்போ ஞானம் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அது ஆண்டவர் தான் தருவாரு. எப்ப தருவாரு? ரட்சிப்போட அது தருவார். நம்ம ரட்சிக்கப்படும் போது நமக்கு நிறைய இப்படிப்பட்ட கிருபைகள் கிடைக்கும். ஞானம் கிடைக்கும், அறிவு கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும், அன்பு. நம் உள்ளத்துல அன்பை ஊற்றுவார்.
அப்பதான் நம்ம அந்த மனதுருக்கம், மன இரக்கம், மற்றவங்களை மன்னிக்க கூடியது, இதெல்லாம் நம்மால செய்ய முடியும். இதெல்லாம் நமக்கு இருக்கணும். ஆவியின் நற்கிரி கனிகள் இருக்கணும் நமக்குன்னா, முதல் ஸ்டெப் என்னன்னா ரட்சிப்பு. அதை நாம செய்யணும். இதுதான் இந்த புத்தகத்துல இந்த வசனங்கள் நமக்கு அறிவுறுத்துது. இப்ப தானியேல் இது முதல் 3 வசனத்துல இத்தனை எல்லாம் கேட்ட உடனே அவருக்கு ஒரே குழப்பம். அப்படியே பார்த்துட்டு நிக்கிறாரு. அப்போ அந்த தூதன் சொல்றாரு, மிகாவேல் தூதன் சொல்றாரு, நீ முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை என்ன செய், முத்திரை போட்டு வச்சிரு. இந்த புஸ்தகத்தை நீ எழுதியிருக்கிற இந்த புஸ்தகத்தை வெளியவே காட்டாது. ஏன்னா இதை தேடி நிறைய பேர் வருவாங்க. பிற்காலத்துல இந்த புத்தகத்துல என்ன எழுதியிருக்குன்னு ஆராய்வாங்க. இப்ப நாம எல்லாம் ஆராயறத பத்தி அப்பவே தூதன் சொல்லியிருக்கிறாரு பாருங்க. நமக்கு முன்னால அநேக பேர் ஆராய்ஞ்சிட்டாங்க. நாமும் அந்த கூட்டத்துல வந்துட்டோம். அறிவும் பெருகிப்போம். இதெல்லாம் அவங்க விளங்கி கொள்ளுவார்கள். அதனால இது அப்படியே புதை பொருளா வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டோம். உண்மையாகவே அதை புதை பொருளாதான் வச்சிருந்தாங்க. முதல்ல தானியேல் புஸ்தக சுருளை தேடி எடுக்கும்போது அது ஒரு பெரிய மண்பானையில புதைக்கப்பட்டிருந்தது பூமிக்கடியில. ஏன்னா அந்நாட்கள்ல இந்த ஆந்தியோகஸ் எபிஃபானஸ் மாதிரி இருக்கிற ஆள்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, வேத சுருள்கள், நியாயப்பிரமாணத்தை எல்லாம் எரிச்சுட்டாங்க. அதனால இவங்க அதையெல்லாம் புதைச்சு வச்சு ஒரு அவங்களுக்கு தப்பிக்கிறதுக்காக எல்லாம் உள்ள வச்சாங்க. தானியேலுக்கு ஆனா தூதனே சொல்லிட்டாரு, நீ புதை பொருளா வையி அப்படின்னு சொல்லி. அவர் அப்படிதான் வச்சிருந்தார். அப்போ இந்த வசனங்கள் நமக்கு எவ்வளவு முக்கியங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னு சொன்னா, இந்த வசனங்கள்லாம் யாரால எழுதப்பட்டது? தேவ ஆவியினால் எழுதப்பட்டது. தானியேல் எழுதியிருந்தாலும் தூதன் சொல்ல தேவ ஆவியினால் அருளப்பட்டது. எதுக்காக? மனுஷர் தேறினவர்களாய் மாற, ஆண்டவருடைய பிள்ளைகள் அந்த ஒரு மெச்சூரிட்டி வர்றதுக்கு, கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிறத விட்டு ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படிங்கிற ஒரு தகுதி வரணும். எல்லாரும் கிறிஸ்தவங்க தான். கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தவங்க எல்லாம் கிறிஸ்தவங்க தான். ஆலயத்துக்கு போறவங்க எல்லாம் கிறிஸ்தவங்க தான். ஆனா அந்த கூட்டத்துல தேறினவர்களாய் நாம் வரணும்னு சொன்னா, நம்ம வேத வாக்கியங்களை வாசித்து அதன்படி நடக்கிறவர்களா இருக்கணும். அடுத்ததா எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவர்களா இருக்கணும். நம்மால சாதாரணமா நம்ம அடுத்தவங்கள நேசிக்கவும் முடியாது, அடுத்தவங்களுக்கு நற்கிரியையும் செய்ய முடியாது. நம்ம அதை செய்தாலும் அதுல ஒரு சுயநலம் இருக்கும். ஒரு உதவி செய்வோம், ஆனா அந்த உதவிக்கு ஏதோ ஒரு நமக்கு ஒரு பலன் இருக்கணும். அப்படிதான் நம்ம காரியங்களை செய்வோம். ஆனா எந்த பிரதிபலனும் இல்லாம ஒரு தகுதியே இல்லாதவனுக்கு நம்ம உதவி செய்யறோம்னா அது கர்த்தருடைய அன்பு இருந்தாதான் செய்ய முடியும். இல்லைன்னா அதை செய்யவே முடியாது. மதர் தெரேசாவை அதுதான் கேட்கிறாங்க, எப்படி நீங்க இந்த தொழுநோய் மக்களை எல்லாம், யாரும் தொட முடியாத இந்த ஜனங்களை எல்லாம் இப்படி தொட்டு காரியங்களை செய்றீங்களே எப்படி அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. அவருடைய அன்பு நமக்கு இல்லைன்னா நம்மால அதை செய்யவே முடியாது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், தேவனுடைய ஆவி நமக்குள்ள வந்த உடனே என்ன ஆச்சாம், நம்மளுடைய இருதயத்துல கிறிஸ்துவின் அன்பு ஊற்றப்பட்டதாம். சோ அதனால நம்ம என்ன செய்யறோம், ஆண்டவருடைய அன்பை பெற்றவர்களாய் தகுதி உள்ளவர்களாய் நாம இருக்கணும். அப்புறம் இந்த வேத வசனம் வேற எதுக்கெல்லாம் நமக்கு பயன்படும்? நமக்கே அது உபதேசத்துக்கு, கடிந்து கொள்ளுதலுக்கு, சீர்திருத்தலுக்கு, நீதிய படிப்பு. இது மற்றவங்களுக்கும் நம்ம சொல்லும் போது, மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணும்போது, மற்றவங்களுக்கு புத்தி சொல்லும் போது எல்லாமே வேத வசனத்தின் அடிப்படையில நம்ம செய்யணும். அப்போ அதுங்க நமக்கு என்ன இருக்கும், எஃபெக்ட் இருக்கும். நம்ம சொன்னதை அவங்களுக்கு உண்மையாவே ஒரு ஆவிக்குரிய பிரயோஜனம் இருக்கும். இல்லைன்னா சும்மா நீங்க ஏதோ சொன்னீங்க அவங்க கேட்டு போனாங்க, அப்படிதான் இருக்கும். வேத வசனத்தோட நம்ம பேசும்போது அது அவர்களுக்குள்ளாக கிரியை செய்யும். இது ஒரு குரூப். வேத வசனத்தை பின்பற்றுகிறவர்களுக்கு இந்த காரியங்கள்லாம் இருக்கும். வேத வசனத்தை அவங்க
அவதூறு பண்றவங்களுக்கு என்ன நடக்கும்? தண்டனை தான் கிடைக்கும். என்ன செய்யறாங்க? சிருஷ்டியை சிருஷ்டிகரை வணங்காம சிருஷ்டியை வணங்குறாங்க. சத்தியத்தை அவங்க பொய்யா மாத்துறாங்க. இந்த குரூப் இன்னைக்கு இருக்கு. இப்படி ஒரு பெரிய இந்த குரூப் 90% இன்னைக்கு இப்படிதான் இருக்கு. ஒரு பெரிய குரூப் இன்னைக்கு இருக்கு. திருச்சபையிலே இருக்கு, உலகத்திலே இருக்கு, திருச்சபையிலும் இருக்கு. இந்த மாதிரி ஒரு குரூப் வசனத்தை எல்லாம் தங்க வசதிக்கு மாத்திக்கிட்டு எப்படி எல்லாம் சொல்றாங்க? ஆண்ட ஆண்டவருக்கு ஆண்டவரோட பிள்ளையாயிட்டீங்கன்னா உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. உண்மையா? ஆண்டவரோட பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனையும் வராதா? உண்மையா பார்த்தா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தான் அதிக பிரச்சனை வரும். ஆனா இப்படிப்பட்ட குரூப் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நீங்க நல்லா செழிப்பா இருக்கலாம், எல்லாம் அனுபவிக்கலாம் அப்படின்ட்டு அவங்க எல்லாம் செஞ்சு அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. கேட்டா ஆத்துமா வாழ்கிறது போல நானும் செழிப்பா வாழ்வேன் இந்த உலகத்துல. அதுதான் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம். பணம் வந்துருச்சுன்னா ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம் வந்துருச்சுன்னா ஆசீர்வாதம். இவங்க எல்லாம் திருட்டுத்தனமா எல்லாம் ஏமாத்தி ஏமாத்தி செல்வத்தை ஏற்றுவாங்க. இது ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம்னு சொல்லுவாங்க. தப்பு. அப்படியெல்லாம் அதெல்லாம் வாழ்க்கை. வசனத்தின்படி வாழ்கிறது தான் வாழ்க்கை. வசனத்தின்படி வாழும்போது கட்டாயம் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. அதே சமயத்துல நமக்கும் பிரச்சனைகளும் பாடுகளும் போராட்டங்களும் இருக்கும், உபத்திரவங்கள் இருக்கும், அதை சந்திக்கணும். அதன் மத்தியில ஆண்டவருக்கு உண்மையா ஆண்டவருடைய பிரசனத்தை உணர்ந்து அவர் அந்த பிரச்சனையோடு கூட ஆண்டவரை சேவிக்கிறது தான் உண்மையான ஒரு கிறிஸ்தவ அனுபவம். அது அவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான அனுபவம். ஏன்னா அவரையே நம்ம பிடிச்சி தொங்கிட்டு இருப்போம். வேற மற்ற சமயங்களை விட இந்த பிரச்சனையே இருக்கிறப்பதான் என்ன பண்ணுவோம்? அவரை கெட்டியா பிடிச்சுக்குவோம். அந்த விதமான ஒரு அனுபவம் தான் நமக்கு ஆசீர்வாதம். ஏன்னா இந்த குரூப் என்ன சொல்லுன்னா அப்படியெல்லாம் கிடையாது, ஆசீர்வாதம் தான் உங்களுக்கு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனா நாம எந்த குரூப்ல இருக்கோம்? ஒவ்வொன்றிலையும் நமக்கு ஒரு சாய்ஸ் இருக்கு. இந்த சைட்ல இருப்போமா, அந்த சைட்ல இருப்போமா, இந்த குரூப்போட இருப்போமா, அந்த குரூப்போட இருப்போமா, எல்லாம் நம்ம யோசிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். இன்னும் என்ன நம்ம பார்க்கிறோம்னு சொன்னா, நமக்கு வசனத்துல இன்னும் ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, ஆண்டவர் எல்லாவற்றையும் விளக்கி சொல்லல. தானியேலே கேட்கிறாரு, நிறைய சமயம் கேட்கிறாரு, இது என்ன அர்த்தம், இது எப்ப நடக்கும், ஏன் இது அப்படின்லாம் கேட்கிறாரு. அவருக்கு எல்லாம் என்ன சொல்றாருன்னா, நீ போய் இதை அப்படியே மூடி வை, இது அப்படியே எழுது. அவருக்கு உடனே பதில் சொல்றதே இல்லை. காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை. எதெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கதோ அதெல்லாம் கர்த்தருக்குரியது. உபாகம புஸ்தகத்துல வாசிக்கிறோம். அதை போய் நம்ம இது பண்ணிட்டு இருக்க கூடாது. நமக்கு என்ன அறிவிக்கணும்னு ஆண்டவர் நினைச்சிருக்காரோ அதை கட்டாயமா ஆண்டவர் அறிவிப்பார். அதனால நம்ம என்ன செய்யணும்? அதிகமாய் வேதத்தை வாசிச்சு வாசிச்சு ஆண்டவரே எனக்கு வெளிப்படுத்துங்கன்னு கேட்டா, எதெல்லாம் நமக்கு எப்போ வெளிப்படுத்தணுமோ, ரெண்டு காரியம், எதையெல்லாம் எப்போ, இது ரெண்டு முக்கியம். வாட் should be revealed and when it should be revealed, இது ரெண்டுமே முக்கியம். அப்போ அதே ஆண்டவர் நமக்கு கட்டாயமா செய்வார், வெளிப்படுத்துவார். கேட்கும்போது கட்டாயமா அதை நமக்கு செய்வார். இதைதான் நாம பார்க்கிறோம். 5ஆம் வசனத்துக்கு வரோம். இப்போ இந்த 5ஆம் வசனத்துல தானியேல் ஆற்றுக்கு பக்கத்துல நிக்கிறாருன்னு போட்டிருக்கு. நம்ம இதை நல்லா ஞாபகப்படுத்தி பார்த்தீங்கன்னா 10ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிப்போம். தானியேல் அரண்மனையை விட்டுட்டு அவர் எங்க போறாருன்னா சூசான் என்கிற பகுதிக்கு போறாரு. சூசான்கிற பகுதியில ஒரு ஆறு ஓடுது, அதுதான் யூப்ரட்டிஸ் டைகிரிஸ்ன்ற ஆறு. அதுக்கு இன்னொரு பெயர் வேதத்துல கொடுத்துருக்கு, தமிழ் பைபிள்ல கொடுத்துருக்கு, இத்தக்கேல் அப்படின்ற ஒரு ஆறுன்னு போட்டிருக்கு. இந்த இத்தக்கேல்ங்கிற ஆறுல தான், அந்த கரையில தான் இந்த தரிசனம் எல்லாம் இவர் பார்க்கிறாரு. தூதர் இவரோடு கூட இடைப்படுகிறார். அந்த முழு காரியமும் அந்த ஆற்றங்கரையில தான் நடக்குது. அந்த 10ல இருந்து 12 வரைக்கும் ஒரு பேக்கேஜ், அது ஒரு யூனிட். அதுல நாம பிரிச்சு 10, 11, 12ன்னு நம்ம விளங்கிக்கிறதுக்காக போட்டிருக்கோம். அது எல்லாமே ஒரே சம்பவம், ஒரே டைம்ல அடுத்தடுத்து நடந்த காரியங்கள். அப்போ இந்த ஆற்றங்கரையில அவர் இருக்கும்போது அவர் இந்த பக்கம் ஒருத்தனை பாக்குறாரு, அந்த பக்கம் ஒருத்தரை பாக்குறாரு,
இதுக்கு மேல என்ன இருக்குது, நடுவுல ஒருத்தர் நிக்கிறார். இப்படி 3 பேரை அவர் அங்க பாக்குறாரு. இவர் இப்படி பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னா, இந்த தண்ணி மேல நிக்கிறவர் இருக்கிறாருல்ல, அவர்கிட்ட ஒருத்தர் ஒரு ஒரு ஆற்றங்கரையில இருக்கிறவர் கேட்கிறாரு. என்னன்னு கேட்கிறாரு, இந்த மாதிரி தானியலுக்கு சொன்னதெல்லாம் அவங்க கேட்டுட்டு, இந்த ஆச்சரியமான காரியங்கள் எல்லாம் முடியறதுக்கு எவ்வளவு நாளா ஆகும் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அந்த ஆற்றின் மேல் நின்றவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீங்க இந்த தானியேல் புத்தகம் இந்த 10 to 12 அதிகாரத்துக்குள்ள இந்த மாதிரி ஆற்றங்கரை சம்பவங்களை பார்க்கும்போது 2 முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தானியேலுக்கு ஒரு சணல் வஸ்திரம் தரித்தவரை போல, ஒரு தூதரை போலவே, அவர் ஒரு மனுஷரை போல வந்து, தானியேலுக்கு இதை போய் சொல்லு, அவனுக்கு இதை விளக்கி சொல்லுன்னு அந்த தூதர்களுக்கு சொல்றத பாக்குறோம். இங்கேயும் தானியேல் விளங்கி கொள்ளும் விதமாக அந்த தூதன் கேட்ட கேள்விக்கு இவர் பதில் சொல்றாரு, ஆண்டவராகிய இயேசுக்கு. ஏன்னா தூதனுக்கு தெரியாது. நல்லா நம்ம இன்னொரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். தூதருக்கு எல்லாம் சொல்லப்பட்டு அதை அவங்க நமக்கு சொல்லுவாங்க. தூதருக்கு கட்டளையிடப்பட்டு அந்த கட்டளையை அவங்க செய்வாங்க. தூதருக்கு வல்லமை கொடுக்கப்பட்டு அதிகாரம் கொடுக்கப்பட்டு அந்த காரியத்தை செய்வாங்க. தூதர்களுக்காய் தனியா எதையும் செய்ய முடியாது, எதுவும் தெரியாது. நல்லா நம்ம வணங்கிக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் தூதர்களையே வணங்கிட்டு இருக்கிறாங்க. தூதர்கள்கிட்ட ஜெபம் சொல்றாங்க. நான் ஒரு கேத்தலிக் இன்ஸ்டிடியூஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஏதாவது ஒரு பொருள் காணாம போயிருச்சுன்னு சொன்னா அவங்க உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, அந்தோனியாருக்கு ஜெபம் பண்ணா அந்த காணாம போன பொருள் கிடைக்கும். அந்தோனியாருக்கு போய் ஒரு கயிறு கட்டிட்டா, அந்தோனியாருக்கு போய் உப்பு போட்டுட்டா அவங்கள்ட்ட நமக்கு பொருள் கிடைக்கும், காணாம போன பொருள் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தூதர்களால எதுவுமே செய்ய முடியாது, தூதர்களுக்கு வல்லமை கிடையாதுங்கிறத நம்ம நல்லா விளங்கி கொள்ளணும். இப்ப இங்க அந்த சணல் வஸ்திரம் தரித்தவர் தூதருக்கு சொல்றார், அந்த கேள்விக்கு பதில் சொல்றார். 2 கரத்தையும் வானத்துக்கு நேரா ஏற்று அந்த சமயத்துல அவர் சொல்றார், இந்த காலம் எல்லாம் ஒரு காலம், காலங்கள் அரை காலம் செல்லும் என்று சொல்றார். ஒரு நிமிஷம், ஜஸ்ட் 1 minute. அப்ப இதுல இன்னொரு அடையாளம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஜனங்களின் ஆண்டவருடைய ஜனங்களின் வல்லமை சிதறடிக்கும் போது, அந்த சிதறடிக்கிறது முடிவு பெறும் போது இதெல்லாம் நிறைவேறி தீரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சிதறடிக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நேரிடுகிற உபத்திரவ காலம். இந்த உபத்திரவத்தினால அவங்க இங்கேயும் அங்கேயும் ஓடி, மலைகளை ஓடி போய் ஒளிஞ்சு கொள்வாங்க, இங்கேயும் அங்கேயும் ஓடிவாங்க. அந்த நாட்கள் முடியும் போது இதெல்லாம் முடிவாயிரும். அதாவது நமக்கு என்ன அர்த்தம், இந்த உபத்திரவ காலம் முடியும் போது இதெல்லாம் முடிஞ்சிரும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றதாக நம்ம பார்க்கிறோம். இந்த தானியேல் 12 அதிகாரம் 7 வெளிப்படுத்தல் விசேஷம் 10 அதிகாரம் 5-7 ஒரே மாதிரி ஒத்ததா இருக்கும். அதை குறித்துதான் இங்க நம்ம பார்க்கணும். மற்றபடி வேற ஒண்ணும் இங்க நம்ம பார்க்கல. இதுதான் நம்ம முக்கியமா இதுல பார்க்க வேண்டியது. ஒரே வார்த்தைகள். இந்த சணல் வஸ்திரம் தரித்தவர், அவர் ஆற்றின் மேல நிக்கிறாரு, கையை உயர்த்துறாரு, எல்லாமே இருக்கு. நீங்க வீட்டுல போய் செக் பண்ணி பாருங்க, அதே மாதிரி இருக்கும். அப்போ யோவானுக்கு தரிசனமானதும் தானியேலுக்கு தரிசனமானதும் ஒன்றா இருக்கிறது. அப்ப இதனுடைய ஒரே தொடர்ச்சி தான் அங்க வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்க சொன்ன காரியத்தின் முழு வெளிப்படுத்துதல் யோவான் இடத்துல இருக்கு. அதுலயும் இன்னும் நிறைய நமக்கு தெரிய வேண்டி இருக்கு. நமக்கு தெரியாது, இனி வரும் நாட்களில அது விளக்கப்படும். இதுதான் நம்ம அங்க பார்க்கணும். சரி, இப்ப 8ஆம் அதிகார வசனத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம்? தானியேல் சொல்றாரு, நான் அதை கேட்டும் அந்த பொருளை அறியவில்லை, அதனால நான் என்ன கேட்கிறது, முடிவு என்னமா இருக்கும் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. ஆனா அது எப்ப அனுபவிப்பாரோ அப்பதான் அதை நம்ம விளங்கி கொள்ள முடியும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்.
தான். இன்னைக்கு நிறைய பேர் பைபிளுக்கு என்ன தெரியுமா, பைபிளை எப்படி வாசிக்கிறாங்கன்னா, அவங்களுடைய எல்லா கியூரியாசிட்டியும், அவங்களுக்கு வர கேள்விகள், இன்னைக்கு வர இந்த இது இதுல இருக்கா? எங்க வீட்டுக்கு ஒரு சர்வன்ட் வராங்க. அவங்க கேட்பாங்க, ஏமா இதெல்லாம் உங்க பைபிள்ல கொடுத்துருக்காமா? பைபிள் இதெல்லாம் கொடுத்துருக்குன்னு சொல்றாங்களே, அதெல்லாம் கியூரியாசிட்டிக்காக பைபிளை வாசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுலயும் ஆண்டவர் கிரியை செய்வார், அது ஒரு பக்கம். ஆனா நம்ம மாதிரி ஆண்டவரை அறிந்த ஜனங்கள் வேதத்தை அது ஒரு மந்திர புஸ்தகமாகவோ அல்லது ஒரு கியூரியாசிட்டிக்கான புஸ்தகமாகவோ பயன்படுத்த கூடாது. அதனாலதான் நான் முதல்லயே சொன்னேன், வேத வாக்கியங்கள் எப்படி ஆவியினால் அருளப்பட்டிருக்கு, அது எதற்காக கொடுக்கப்பட்டிருக்குங்கிறத நம்ம அங்க தெளிவா வாசிக்கிறோம். அப்படிதான் அதை பயன்படுத்தணும். சும்மா ஏதோ மந்திர புஸ்தகம் மாதிரி அதை பயன்படுத்த கூடாது. அடுத்தது நம்ம இங்க என்ன வாசிக்கிறோம்னு சொன்னா, அவர் கேட்ட கேள்விக்கு தூதன் என்ன சொல்றாரு, தானியேலே நீ போ, நான் இதை விளக்க மாட்டேன், நீ போ. இந்த வார்த்தை முடிவு காலம் மட்டும் புதை பொருளாய் வைக்கப்படும், முத்திரிக்கப்பட்டும் வச்சிருக்கோம். நம்ம இனி ஃபியூச்சர்ல அவங்க பார்த்து சர்ச் பண்ணிக்குவாங்கன்னு அவங்க தானியேலுக்கு சொல்லிட்டேன். அப்ப அவ்வளவுதான். இதை நம்ம நல்லா ஏத்துக்கணும். எனக்கு புரிய மாட்டேங்குது அதனால நான் வேதம் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. எவ்வளவு விளங்கி தர முடியுமோ இந்த நாட்கள்ல அந்த அளவுக்கு விளக்கி தருவாரு. இப்ப நீங்களே வாசிக்கிறத நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுடைய வாலிப வயசுல நீங்க வாசிச்சது எப்படி இருந்துச்சு, இப்ப வாசிக்கிறது எப்படி இருக்கு, இப்ப நம்ம இவ்வளவு வயசாயிட்டு பிறகு வாசிக்கிறது எப்படி இருக்கு. இப்போ ஒவ்வொரு தடவையிலும் நம்ம எவ்வளவு வித்தியாசமா வசனங்களை விளங்கி கொள்ளுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு ட்ரெஷர் புக்கு தான் நம்மளுடைய பொக்கிஷம். அது நிறைய ஆழமான காரியங்கள் அதுல இருந்து நம்ம என்ன செய்ய முடியும், கற்றுக்கொள்ள முடியும். முத்துக்களை எடுக்கணும்னா ஆழத்துக்கு போகணும், அப்படிதான் முடியும். இப்ப நம்ம இங்க என்ன வாசிக்கிறோம், 10ஆம் வசனத்துல இந்த வசனங்களை வாசிக்க என்ன நடக்குதுன்னா, அநேகர் சுத்தமும் வெண்மையும் ஆக்கப்பட்டு புடமிடப்படுவார்கள், புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், நாம வேத வசனத்தை வாசிக்க நம்ம உள்ள தூய்மையாகும். நமக்கு தெரியும் இது தப்பு, இது ரைட்டு, நம்ம இதெல்லாம் செஞ்சிருக்க கூடாது. அறிக்கை செஞ்சு மன்னிப்பு பெற்று, பாவ மன்னிப்பு பெற்று, கழுவப்பட்டு இப்படி சுத்தமாகிட்டே இருக்கிறது. அதுதான் உடமிடப்பட்டவர்களாய். சில காரியங்களுக்காக நம்ம என்ன படுவோம், அடிக்கப்படுவோம், சிட்சிக்கப்படுவோம். இந்த காரியங்களுக்காக நமக்கு சிச்சை உண்டாகும். அதை நம்ம விளங்கி கொள்ளுவோம். அப்படி விளங்கி நம்ம அப்படி ஜொலிக்கிற மக்களாய் மாறுவோம், அவருடைய சாயலாய் மாறிவிடுவோம். இது ஒரு பக்கம் நடக்கும். இன்னொரு கூட்டத்தார் இருக்கிறாங்க, அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க இதையெல்லாம் எதையும் உணர மாட்டாங்க. என்ன செய்தி சொல்லு, என்ன வசனம் வாசி, அவங்களுக்குள்ள ஒண்ணுமே நடக்காது. ஏன்னா அவங்க அதை நம்புறதே இல்லை. அது ஆண்டவருடைய வார்த்தை, அது எனக்குள்ள கிரியை செய்யணும், நான் அதற்கு கீழ்ப்படியணும், அதெல்லாம் அவங்க வாழ்க்கையில கிடையாது. ஏதோ அது ஒரு பாஸ் டைம் மாதிரி அதை வாசிக்கிறது. அப்ப அதனால அவங்களுக்குள்ள எதுவுமே ஏற்படாது. அப்படிப்பட்ட ஜனங்களை ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, துன்மார்க்கரோ துன்மார்க்கத்தில் நடப்பார்கள், துன்மார்க்கன் ஒருவனும் உணரான், ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள். இப்ப நீங்க இதனால உங்களுக்கு ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வரணும். கடைசியில வெளிப்படுத்தும் விசேஷம் 22ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம், அக்கிரமம் செய்கிறவன் இன்னும் அக்கிரமம் செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமா, நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், அநீதி செய்கிறவன் இன்னும் அநீதி செய்யட்டும். இதுதான், அதேதான். ஏன்னா அந்த குரூப் ஒண்ணுமே செய்ய முடியாது. அவங்க கர்த்தருக்குள்ள அவங்க வரவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க கர்த்தர் மேல நம்பிக்கையும் இல்லை, கர்த்தருக்கு பிரியமா நடக்கணும்னு அவங்களுக்கு இஷ்டம் இல்லை, கர்த்தருக்காய் தியாகம் செய்யணும்னு விருப்பம் இல்லை. நாம அப்படி இல்லை. நாம அந்த குரூப்ல இருக்கோமா, இந்த குரூப்ல திரும்ப திரும்ப நமக்கு சாய்ஸ் வந்துகிட்டே இருக்கு இந்த அதிகாரத்துல. நீங்க அங்க இருப்பீங்களா, இங்க இருப்பீங்களா, நம்ம எப்படி இருக்கோம், எப்படி இருந்தாலும் நம்ம இப்படியா இருக்கணும், மாறிக்கணும், யோசிக்கணும். ஏன்னா அந்த வெளிப்படுத்தும் விசேஷத்துல என்ன வாசிக்கிற 12ஆம் வசனத்துல, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுக்கு செய்த காரியங்களுக்கு தக்கதான பலன் என்னிடத்துல உண்டு. ஜாக்கிரதை, நமக்கு எச்சரிப்பு நிறைய கொடுக்குறாரு ஆண்டவர். தானியேலுக்கு ஒண்ணும் விளங்கல, ஒண்ணுமே தெரியல, ஆனா அவ்வளவு சின்சியரா எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்காரு. எனக்கு இதை வாசிக்கும் போது ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுகிறார், வரக்கூடிய காரியத்தை நம்ம எச்சரிக்கிறார்.
இது ஜாக்கிரதையா வாசிக்கணும், அறிந்து கொள்ளணும். சோ 11ஆம் வசனம், இந்த 11ஆம் வசனத்துல கொஞ்சம் சில கணக்குகள்லாம் வருது. இது நமக்கு ரொம்ப அவசியமே இல்லை. இத பற்றி தெரிந்ததுனால நமக்கு ஒண்ணும் பெரிய காரியங்கள் நடக்க போறது இல்ல. ஆனாலும் இத வசனத்துல கொடுத்திருக்கிறதுனால நம்ம தெரிந்து கொள்ளலாம். 11ஆம் வசனத்துல என்ன வசிக்கிறோம்னா, அன்றாட பலி நீக்கப்பட்டு பாலாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் 1290 நாள் செல்லும். 1260 நாள் தான் வசிச்சு சொன்னோம். இப்போ ஒரு 30 நாள் கூட்டப்பட்டிருக்கு, 1290 நாள். அதே போல நீங்க இன்னும் அடுத்த வருஷத்துல 335 நாள் மட்டும் காத்திருந்து சேருகிறவர் பாக்கியவான். 12ஆம் வசனத்திலையும் அப்படி வாசிக்கிறோம். இந்த 2 காரியமும் என்னன்னு சொல்லி விளங்கிக் கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த டைம் லைனை கொஞ்சம் பார்க்கணும். இந்த டைம் லைன்ல பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு சர்ச் ஏஜ் ஆரம்பிக்குது. ஒரு 90 நாளுக்கு அப்புறம் சர்ச் ஏஜ் ஆரம்பிக்கும். ஏன்னா 90 நாள் எதுக்குன்னா, 40 நாள் அவர் உயிரோட எழுந்து பூமியில இருந்து பரத்துக்கு ஏறுறதுக்கும், 10 நாள் அதுக்கப்புறம் ஒரு 50 நாள் காத்திருந்து பெந்தெகோஸ்தே அனுபவத்தை அவங்க பெற்றுக்கொண்ட பிறகு என்ன நடந்தது? சர்ச் ஏஜ் ஆரம்பிக்கும். இந்த சர்ச் ஏஜ்ல உபத்திரவ காலங்களுக்கு முன்பாக நம்புறோம்னா ஒரு குரூப் என்ன நம்புதுன்னா, பரலோகத்துக்கு சபை எடுத்துக்கொள்ளப்படும். இந்த சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனேயே என்ன வாசிக்கிறோம்? ஜட்ஜ்மெண்ட் சீட் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் நியாயத்தின் முன்பாக நமக்கு பிரதிபலன்கள் கொடுக்கப்படும். அதற்கு பின்பு என்ன நடக்குதுன்னு சொன்னா, உபத்திரவ காலம் ஆரம்பிக்கும். உபத்திரவ காலம் ஆரம்பிக்கும் போது அது 2 பகுதியா இருக்கு. உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம். இந்த உபத்திரவ காலத்துக்கு தொடக்கத்துல நிறைய பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாங்க, ஒரு பெரிய எழுப்புதல் நடக்கும். அதே சமயத்துல நிறைய பேரு அந்தி கிறிஸ்துவுக்கு பின்னாலே போவாங்க. அப்ப நடுவுல அவன் அந்த ஆலயத்தை அவன் டீசெக்ரேட் பண்ணி ஆலயத்துல அவனுடைய உருவத்தை கொண்டு அங்க வைக்கும் போதுதான், நானே கடவுள்னு சொல்லும் போதுதான் இஸ்ரேல் ஜனங்கள் இவனல்ல நம்ம மேசியா கிறிஸ்துன்றத புரிஞ்சுக்குவாங்க. அந்த ஒரு காரியம் நடக்கும் போதுதான் என்ன நடக்கும்னா, அதுல இருந்து 1260 நாள், அதுதான் அடுத்த மகா உபத்திரவ காலங்கள். இங்க என்ன நடக்குதுன்னா, ஒரு 30 நாள் சேருது. அந்த 30 நாள் எங்க சேருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த மகா உபத்திரவ காலத்துக்கும் உபத்திரவ காலத்துக்கு நடுவு ஒரு சின்ன கேப். அந்த டைம்ல ஒரு கொஞ்சம் டைம், அந்த டைம்ல தான் அந்த 30 நாள் இருக்கு. அந்த 30 நாள்ல என்ன நடக்கும் ஆக்சுவலானா, அந்த இவன் கொண்டு அந்த சிலையை கொண்டு வைப்பான். மக்கள் அப்பதான் அவங்க அதை வெறுப்பாங்க. அப்போ ஆண்டவரை நம்புவாங்க. அந்த பகுதி அந்த 30 நாள்ல நடக்குது. அடுத்ததா நம்ம என்ன பாக்குறோம்னு சொன்னா, இன்னும் ஒரு 45 நாள் கூட்டப்படுது. மொத்தமா 75 நாள் கூட்டப்பட்டிருக்கு. அந்த 45 நாள் எங்க கூட்டப்படுதுன்னு சொன்னா, இந்த உபத்திரவ காலம் முடிஞ்சு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது, அதுக்கு நடுவுல என்ன நடக்கு? அந்த 45 நாள்ல அர்மேகதான் யுத்தம் நடக்குது. அர்மேகதான் யுத்தம் நடக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில தான் அந்த 45 days. அதுக்கப்புறம் ஆண்டவர் 1000 வருஷ அரசாட்சியை நடத்துவார். இதுதான் நாம இங்கேயும் பாக்குறோம். இங்க கூட நீங்க பாத்தீங்கன்னா அது நல்லா விளங்கும். இந்த 45 நாட்கள்ல அர்மேகதான் யுத்தம் மாத்திரம் அல்ல, அந்த கலச தேவ கோபாக்கினை 7th ட்ரம்பட் முடியும் போது 1260 நாள் முடிஞ்சிரும் உபத்திரவ காலத்துல. அதுக்கப்புறம் 7 கலச தண்டனைகள் உண்டு. அது எல்லாம் அந்த சமயத்துலதான் நடக்கும். மகா பெரிய பூமி அதிர்ச்சிகள், அப்படி எல்லாம் காரியங்கள், மலைகளுக்கு ஓடுறது, குகைக்குள்ள ஒளிஞ்சுக்கிறது, மலைகள் எல்லாம் பேர்ந்து விழுறது, அதெல்லாம் வானம் பூமியெல்லாம் உழுகிறது கீழே, அதெல்லாம் தான் அந்த 45 நாட்கள்ல நடக்கும். அர்மேகதான் யுத்தமும் நடந்து அந்தி கிறிஸ்து தோற்கடிக்கப்பட்டு அவனை அக்கினிக்கடல்ல தள்ளப்படுற அந்த சம்பவங்கள்லாம் அங்க நடக்கும். அதுக்கப்புறம் தான் என்ன இருக்கும்? 1000 வருஷ அரசாட்சி. ஸோ இந்த 45 அந்த ஒரு 75 டேஸ்க்கு
நம்ம எக்ஸ்பிளனேஷன் இங்க ஒரு 30 நாள் உபத்திரவ காலம் தொடங்குறதுக்கு முன்னால ஒரு 30 நாள், இங்க ஒரு 45 நாள். இந்த காரியங்கள் மிக மிக முக்கியமான காரியம். அதைத்தான் இந்த வசனத்தை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். இத்தனை நாள் 1260 260 வாசிச்சுட்டு இருந்தோம். இப்ப என்ன திடீர்னு 1290 பைபிள்ல இருக்கே. இந்த 30 நாள் அதுதான். இந்த 30 நாளுல தான் அவங்க எல்லாரும் அந்தி கிறிஸ்துவை விட்டு ஆண்டவர்கிட்ட திரும்புவாங்க. அதனாலதான் அவங்க உபத்திரவப்படுவாங்க. அந்தி கிறிஸ்துவோடயே இருந்திருந்தா இந்த உபத்திரவ காலமே வராது. இந்த உபத்திரவ காலம் எப்படி வருதுன்னா, இவங்க எல்லாரும் வெளிப்படைஞ்சிருவாங்க. வெளிப்படைந்து இவன் மேசியா கிடையாது, கர்த்தர் தான் மேசியா, கிறிஸ்து தான் மேசியா நான் உணர்ற அந்த 30 நாள் அது அந்த காலகட்டம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு மகா உபத்திரவ காலம் முடிவு. கோபாக்கினை ஊற்றப்பட்டு அவன் தோற்கடிப்பான். அர்மகதான் யுத்தத்துல தோற்கடிக்கப்படுறான். இதுதான் நம்ம பார்க்கிற காரியங்கள். 12ஆம் அதிகாரத்துல இருக்கக்கூடிய நமக்கு ஆண்டவர் கொடுத்த வசனம். நிறைய சாய்ஸஸ் இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். இந்த அதிகாரத்துல நீ இந்த குரூப்ல இருப்பியா, அந்த குரூப்ல இருப்பியா, நீ இப்படி செய்வியா, நீ அப்படி செய்வியா. வசனம் ஒவ்வொன்றிலையும் தெளிவா நமக்கு நிறைய கேள்விகள் உண்டு. தீர்மானிப்போம். இந்த 12 அதிகாரத்தை வாசிச்சிருப்போம். பெரிய தரிசனத்தை ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வாசிச்சு முடிச்சிருப்போம். என்ன ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, அதுல என்ன ஒரு ஸ்டெப் நம்ம மேல வந்திருக்கோம் யோசிச்சு பார்ப்போம். கர்த்தருக்கு எல்லாத்தையும் குறித்து கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஆக இந்த 12ஆம் அதிகாரத்தோட தானியேல் தீர்க்க தரிசன புத்தகம் முடிவடைந்தது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஜெபம் பண்ணிட்டு நான் உங்கள்கிட்ட கேட்கணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, போயிடாதீங்க உடனே. அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய மகா பெரிய கிருபையினால சுவாமி, இந்த நாளிலும் கூட நாங்கள் இந்த தீர்க்க தரிசன புத்தகமாகிய தானியேலின் புத்தகத்தை 12 அதிகாரங்களையும் வாசித்து முடிக்க உதவி செய்தீர் சுவாமி. தியானிக்க கிருபை பாராட்டினீர். சில காரியங்கள் எங்களுக்கு விளங்கிச்சு, நல்லா தெரிஞ்சது. சில காரியங்கள் ஒருவேளை எங்களுக்கு நல்லா தெரியலை. இதெல்லாம் ஏன் அவசியமானு கூட எங்களுக்கு யோசனையா இருந்தது. சரித்திர அக்கௌண்ட்ஸா இருந்துச்சு. ஆனா எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் எழுதி வைத்திருக்கிறீர் சுவாமி. ஆகவே நாங்க அதை வாசிக்கிறோம், ஆகவே நாங்க அதை தியானிக்கிறோம் சுவாமி. அதனால எங்களை நீர் ஆசீர்வதிப்பீர் ஆண்டவரே. நாங்க உங்களுடைய வசனத்தை வாசிச்சாலே எங்களுக்கு ஆசீர்வாதம் தான் தகப்பனே. நன்றியோடு மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே, நாங்க இந்த வசனங்களை வாசித்து அதை தியானித்து அதன்படி வாழறதுக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் அப்படியே ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் உடைய வசனத்தின் ஆசீர்வாதங்கள் நிறைவாய் தங்கட்டும். நல்லா விளங்கி கொள்ள உதவி செய்யும். நல்லா படிக்க கிருபத்தாரும். ஆம் சுவாமி, விளங்காட்டியும் விளங்கினாலும் அதை நல்லா படிக்க எங்களை அதை சுத்திகரிக்கும் சுவாமி. எங்களை புடமிடும், எங்களை வெண்மையாக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய சன்னிதானத்துல தகுதியாய் நிக்கிறதுக்கு வேற ஒன்றும் நாங்க செய்ய வேண்டாம். எங்க கையில கொடுத்துருக்க இந்த புஸ்தகத்தை நாங்க வாசிக்க நாங்க என்ன செய்ய வேண்டாம்னு எங்களுக்கு அதுவே சொல்லி கொடுப்போம் சுவாமி. அப்படியாய் நாங்க அதன்படி வாழும்போது சன்னிதானத்துல தகுதி உள்ளவர்களாய் நிற்போம். ஆண்டவரே கிருபத்தாங்க, நீ சீக்கிரமாய் வரப்போகிறீர். உலகத்துல பலவிதமான அடையாளங்களும் ஆயத்தங்களும் நடந்துகிட்டு இருக்கு சுவாமி. உலகம் முழுவதும் ஆயத்தங்கள்ல இருக்கு, பல காரியங்கள்ல இருக்கு. அந்தி கிறிஸ்து அவன் ஒரு பக்கம் நல்லா ஆயத்தமாயிட்டு இருக்கிறான், அவனுக்கு எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா வந்துகிட்டு இருக்கு சுவாமி. ஆனா உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஏமாந்து போய்விடாதபடி நாங்களும் ஒவ்வொருவரும் எங்கள் முழு குடும்பமுமாய் உமக்கு ஆயத்தத்தோடு இருக்க, விழிப்போடு இருக்க, ஜாக்கிரதையோடு இருக்க கிருபத்தாரும். குடும்பங்களை ஆசீர்வதியும். தந்த நல்ல ஐக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். திரும்ப மீண்டும் நாங்கள் சந்திக்க வரை உங்களுடைய பிரசனம் எங்களோடு கூட இருந்து சித்தமானால் இன்னொரு புதிய புத்தகத்தையும் ஆரம்பிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பேற்றுக்கொண்டு வழி நடத்தும் நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.